ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறேன்ட்டு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியான முறையில் செய்கிற மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வாங்க நாங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அப்போ இந்தாண்டுக்கு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என் வீட்டில் இருந்த வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் செஞ்சு அது ஒருத்தர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒனியன் என்கிட்ட சின்னது தான் இருந்த சுட்டி ஒரு 2-3 மாதிரி எடுத்துக்கொண்டேன். நீங்கள் பெருசியண்டாக ஒன்று எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸ், தக்காளி ஒரு 2 சின்ன தக்காளி 2 எடுத்தேன். பீன்ஸ் எடுத்திருந்தேன். வேறு லீக்ஸும் கோவாவும் எடுத்திருந்தேன். உங்கள்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி தின்னாக தான் கட் பண்ணி கொண்டேன். லீக்ஸ்ட்டை இந்த க்ரீன் கலரில் இருக்கிற பாட்டை வேறையாக கட் பண்ணி எடுத்தேன். மேலே இருக்கிற துண்டை வேறையாக கட் பண்ணினேன். இதை லாஸ்ட்டில் சேர்த்தா சரி, மற்றது ஃபஸ்ட்டுக்கு வதக்க போல சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் இப்படி குட்டி குட்டியாகவே சொப் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரைட் ரைஸ் என்று குயிக்காக பண்ணுற டிஷ் சூட்டியும் மிச்ச நேரம் வதக்க மாட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அப்போ எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு காட்டுவோம் இப்படி பசந்தாக பிளேட்டில் வச்சா வீடியோ எடுக்க போல் இப்படி தான் ஆகும் சம்டைம்ஸ். நான் அதை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இந்த ஒரு கையால் ஃபோனை பிடிச்சி கொண்டு வீடியோ பண்ண போல் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகுது இந்த நேரமும் வீடியோ எடுக்க போல். பார்த்தீங்கன்னா கோவாவும் இப்படி ஒரு ஆஃப் மாதிரி எடுத்திருந்தேன். உங்களுக்கு கோவா விருப்பமேட்டா சேர்த்துக்கோங்க. கோவா போட்டால் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது க்ளீனும் பண்ணிடுறேன் கையோட, இல்லாட்டி அது ஒரு வேலையாயிக்கும். சிக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டுக்கே மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். உப்பும் மிளகும் கொஞ்சம் வினாக்கிரியும் போட்டு தான் அதை மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இது சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறும் வேக வச்சு எடுத்துட்டேன். கீரி சம்பா ரைஸ் தான், நல்லா ஓவராக கொலைய விடாமல் அது கொஞ்சம் கணக்காக வெந்து வரப்போக்குள்ளே அதை எடுத்துக்கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஃபஸ்ட்டுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சிக்கனை ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்த வேண்டி சொன்னால் அந்த ஆயிலே வெஜிடபிள்ஸை வதக்க போல் சிக்கனோட ஃப்ளேவர்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ்க்கு இறங்கும். பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் தான் இவ்வளோ நேரம் வதக்கணும், தக்காளி தான் இவ்வளோ நேரம் வதக்கணுமெண்டு இல்லை. ஃபஸ்ட்டுக்கு வெங்காயம் தக்காளிக்காக வதக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து சேமாக தான் ஃப்ரை பண்ணுறேன். நிறைய வதங்க விட்றல. ஒரு 2-3 மினிட்ஸ் அதை ஐ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண போல் வெஜிடபிள்ஸும் நல்லா க்ரன்ச்சி ஆகிக்கும். வெஜிடபிள் ஓவராக குக் ஆகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஜிடபிள் லைட்டாக ஃப்ரையாக போலே ஐ ஃப்ளேமில் வச்சே செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இதில் ஸ்பைசஸ்க்கு சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் சால்ட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சில்லி பேஸ்ட் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சாஸ் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனும் கெச்சப் எங்கள் வீட்டில் அந்தாண்டைக்கு ஒரு பேக்கெட் இன்ச்சி அதை தான் சேர்த்தேன். நீங்கள் சேர்க்குறேன்டா ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒய்ஸ்டர் சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ அந்தாண்டைக்கு எங்கள் வீட்டில் ஒய்ஸ்டர் சாஸ் இல்லைன்றதால நான் அது சேர்க்கல. எல்லாத்தையும் வதக்கிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் அதை லீக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பாட்டையும் இப்போ சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வதக்கையும் தேவையில்லை, அதை போட்டு பெரட்டி விட்டுட்டு ரைஸை சேர்த்துக்கொள்ளத்தான் இருக்குது. நீங்கள் ரைஸை சேர்க்க போல் ஒரே அடியாக எல்லாம் ரைஸையும் சேர்த்துட வேணும். கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக எல்லா இடத்துக்கும் வெஜிடபிள்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாத்தையும் ஒரே அடியாக போட்டுக்கொண்டு சொன்னால் எங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிக்கும். இப்போ அந்தாண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹதி தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கேட்டிருந்தார். அவருக்கு ஃப்ரைட் ரைஸ்ன்னு நல்லா விருப்பம். அப்போ அந்தாண்ட அவருக்கு கொஞ்சம் காய்ச்சலாகவும் இருந்துச்சு. புள்ள சரியாக சாப்பிடல, வாமிட் பண்ணி கொண்டு இருக்கிற சுட்டும் அவருக்கு விருப்பமான சாப்பாடையாவது செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி தான் நான் அந்தாண்டைக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அதுவும் அவர் கொஞ்சமாக தான் திண்டார். ஆனால் அது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்த சுட்டி சரின்னு கொஞ்சம் சரி திண்டார். அப்போ புளியோல் எப்படியும் வெஜிடபிள்ஸ் தின்னாத புளியோலுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ரைஸையும் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணினீங்கன்னா போதும். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சரி உப்போ பெப்பரோ குறைவா இருந்தால் அந்த டைமுக்கு சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா மகதிக்கு பஸ்தாக பிளேட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஒரு கையால் ஃபோனை பிடிச்சி கொண்டு செய்கிற சுட்டி எதுவுமே சரியாக வரல.
எப்படியோ ஃபுல்லாக அந்த அண்டைக்கு கொஞ்சமாவது திண்டுச்சு. அப்போ அவ்வளோ தான் திண்டார், நிறைய பேலன்ஸ் வச்சுட்டாரு. 2 டேஸாக தின்னாமே இருந்ததுக்கு இது சரி திண்டாருன்ட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ கட்டாயம் நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பாய். கட்டாயம் வந்து என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாய்.